காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். நான் இனிமே பெங்களூர்ல தான் இருப்பேன், கோயம்புத்தூர் போக மாட்டேன். ஏய் ஜூசி, ஆமா. என்னாச்சு கமல்? என்னப்பா இது? திடீர்னு ஃபேன் மேல இருந்து கலந்து கீழே விழுந்துருச்சுமா. கமல் ஆஃப் பண்ணு, பாத்துக்கிட்டு நிக்கிற. சாரு நீ ஏமா அழுற? சாரு, சாருமா எதுக்குமா அழுகுற? எனக்கு பயமா இருக்குதே. எதுக்குமா எதுக்குமா பயமா இருக்கு? எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் ராசி இல்லாதவதான். என்னோட அதிர்ஷ்டம் தான் இப்படி ஆயிருச்சு. எப்படி ஆயிருச்சு? ஃபேன் கலண்டு விழுந்துருச்சு. கலண்டு எங்க விழுந்தது? சொல்லு சாருமா, எங்க விழுந்தது? இல்ல. சரி இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? எதுக்கு அழுகுற? என்னாலதான், என் ராசியாலதான் ஃபேன் கலண்டு விழுந்துருச்சு. அது ஸ்க்ரூ லூஸ் ஆயிருந்திருக்கும், அதனால கலண்டு விழுந்திருக்கு. அதுக்கும் ஒரு ராசிக்கும் என்ன சம்பந்தம்? நேற்று இந்த ஃபேனை கிளீன் பண்ணும்போது ரெக்க லேசா மடங்கிருச்சு. சரின்னு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு சரி பண்ண சொன்னேன். அவங்க லூசா மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க போல. இதுக்கும் ஒரு ராசிக்கும் என்னமா சம்பந்தம்? இது மட்டும் யார் தலையிலையாவது விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? யார் தலையிலையும் விழுகாம கீழே தானே விழுந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல நீ சொல்ற மாதிரி யார் தலையிலையாவது விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும். ஆனா அப்படி விழுகலையில, அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் நீ வந்த ராசிதான். இல்ல எங்க வீட்டுல எங்க ஊர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ராசி இல்லாதவதான் போல. அதான் நீ சொல்ற மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் யார் தலையிலையாவது விழுந்திருக்கணும்ல. அப்படி யார் தலையிலையும் விழுகாம காப்பாத்தி இருக்கிறது உன்னோட ராசி தானே. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உன்னைய போய் யாராவது ராசி இல்லாதவன்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் முட்டாளு. சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்த நீ உன் கூட சேர்த்து கனெக்ட் பண்ணாத சாருமா. பாரு, நீயே சொல்ற மாதிரி யாருக்கும் எதுவும் ஆகாம அந்த ஃபேன் கீழே விழுந்திருக்குன்னா அது உன்னோட நல்ல நேரம் தானே. நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரம். நம்ம எப்பவுமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு நடக்குமா. நீ நல்லதே நினைச்சுக்கிட்டே இரு, உனக்கு நல்லதே நடக்கும். நீ பயந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் நீ பயப்படுற மாதிரியே ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கு உனக்கு. பாரு சாரு, சாமிக்கு பூஜை பண்ணியா? இல்ல, அவர்கிட்ட அந்த பூவை காட்டிட்டு அதுக்கப்புறம் பறிக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஃபேன் கலண்டு விழுந்துருச்சாக்கும். இதை சரியா மாட்ட சொல்லிடுவோம். என்ன நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். நீ நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, அது எப்படி நீ ராசி இல்லாதவளா போவ? நீ எப்பவும் தனியாவே இருக்கக்கூடாது. மாமா இருக்காரு, நான் இருக்கேன், எங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருன்னு. சரி, கமல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும், அவனை கூட்டிட்டு வர்றியா? சரிங்க தே. பிரிச்ச மாதிரி இருக்கணும். பயமாவே இருக்கு. பயப்படவே கூடாது. நீ அந்த பூவை பறிச்சு சாமி கிட்ட வச்சு கும்பிடு, எல்லாம் சரியா போகும். சரி, கமல் வரவும் கூட்டிட்டு வா, நான் முன்னாடி இருக்கேன். இங்க வா. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல எங்க அம்மா கிட்ட அவ்வளவு புலம்பிக்கிட்டு இருந்த. பயந்துட்டேன். என்னன்னு? ஃபேன் கலண்டு கீழே விழவும் பயந்துட்டேன். உங்க தலையில விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? இல்லாததெல்லாம் யோசிக்கிறியே, நடந்த ஒண்ணு யோசிச்சியா? என்னது? ஃபேன் கீழே விழுந்ததுல ஆமா. அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்தது யாரு? யாரு சொல்லு. நானு. நீதான். இப்ப புரியுதா நீ எவ்வளவு முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு? இப்போ ஃபேன் உன் தலையில விழுந்திருந்தா அப்ப நான் ராசி இல்லாதவன் அர்த்தமா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீ அப்படித்தானமா சொல்ற? இல்ல, எனக்கு அப்படியே கேட்டு கேட்டு அப்படியே பேச வருது. அது அங்க, இங்க இல்ல. இன்னும் அப்படி யோசிக்க மாட்டேன். நிஜமா நம்பலாமா? நம்பலாம். மீறி அந்த மாதிரி யோசிச்சேன்னா சொல்லு. மீறி அந்த மாதிரி யோசிச்சா என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணாலும் ஏத்துக்கிடுவேன். நல்லா யோசிச்சு சொல்லு. இல்ல, இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் நான் நினைக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன். அப்படி ஏதாவது நான் பண்ணேன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நான் அதை அப்படியே ஏத்துக்கிடுவேன். அப்ப சரி சரி, ஏதோ பூவை காமிக்கிறேன்னு வர்றியா என்ன? வரேன், வாங்க போவோம். வா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் சார். ஒரு வாரத்துக்குள்ள வந்து குழந்தைங்களுக்கு அம்மா தடுப்பூசி போட்டுக்கோங்க. ஓகே மேம். மலருக்கு ஞாபகம் வந்ததை பத்தி தானே கேக்குறீங்க? நியூரோ சார் கிட்ட பேசினேன். என்ன மேம் சொன்னாங்க? மலர அவங்க போக்கிலேயே விட்டுருங்க. அவங்களுக்கு எதையும் நீங்க வலுக்கட்டாயமா ஞாபகப்படுத்த வேண்டாம்.
அவங்களுக்கா ஏதாவது ஞாபகம் வந்து சொன்னா சொல்லட்டும். சார் வந்து இந்த வீக்கெண்ட் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே மேம். மற்றபடி அவங்க நார்மலா சந்தோஷமா தானே இருக்காங்க. பார்த்தேன். அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்ததுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சேச்சே, என் மலர் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அதானே, உங்க ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஞாபகங்களையெல்லாம் மறக்கிறதுக்கு கடைசி நிமிஷம் மயக்கமாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேசுனது அவங்களோட குழந்தனாரை பற்றி தான். அதே மாதிரி மயக்கம் தெளிஞ்சு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்பினதும் அவங்க கேட்டதும் அவங்க குழந்தனாரை பற்றி தான். ஆக்சுவலி மிஸ்டர் முத்து, யூ ஆர் அ வெரி லக்கி பர்சன். எஸ் மேம். இன்னொன்று கவனிச்சிங்களா சார்? என்ன மேம்? அவங்க மயக்கமாகி அவங்களுக்கு ஞாபகமெல்லாம் போகிறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்கள் மடியில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி திரும்பவும் ஞாபகமெல்லாம் வந்ததும் அவங்க கண்ணு முழிச்சு பார்த்ததும் உங்கள் முகம்தான். ஆமாம் மேம். ஆனால் அவங்க பழைய ஞாபகங்களையெல்லாம் மறந்து மிஸ் மலர்விழியாகி மிஸ்ஸஸ் கருப்பசாமியா ஆகி இப்போ 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாகிற வரைக்கும் அவங்க கூட எப்பவும் இருந்திருக்கீங்க. இதில் அவங்கள லக்கின்னு சொல்கிறதா இல்லை உங்களை லக்கின்னு சொல்கிறதானே எனக்கு புரியலை. இதுல என்ன மேம் சந்தேகம்? எப்பவும் நான் தான் லக்கி. நீங்கள் இப்படி சொல்கிறதுலையே தெரியுது அவங்க தான் லக்கின்னு. சரி, அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். 1 வாரத்துக்கு அதில் இருக்கிற மருந்துகளெல்லாம் தவறாமல் கொடுத்துருங்க. சரிங்க மேம். நார்மல் டெலிவரிங்கிறதுனால அதுக்கப்புறம் எந்த மருந்தும் தேவையில்லை. நார்மலாக வீட்டில் பெரியவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுக்கட்டும். சரிங்க மேம். மற்றபடி அவங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவு இருந்தால் உடனே கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வர முடியாத நிலைமையில டக்குன்னு எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். என்ன செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். ரெட்டை குழந்தைங்கிறதுனால பால் கட்டுற பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் வராது. பால் பத்தாமல் போகிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குது. அதை வீட்டில் இருக்கிற பெரியவங்களே பார்த்துக்குவாங்க. சரிங்க மேம். எங்களையெல்லாம் விட பெரிய டாக்டர் அவங்க தானே. என்ன சார் நான் சொல்கிறது? நீங்க சொன்ன சரியா தான் மேம் இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு நலுங்கு மாவு ஏதாவது தேய்ச்சி குளிப்பாட்டினா ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுங்க. சோப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சாம்பிராணி எல்லாம் போடலாமா மேம்? ஒருத்தவங்க போடலாங்கிறாங்க, ஒருத்தவங்க போடக்கூடாதுங்கிறாங்க. ஏதேது விட்டா நீங்க 2 பேருமே பிள்ளைய வளர்த்துருவீங்க போல. இந்த பிள்ளைய பார்க்க வர்றவங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க, அதான் உங்ககிட்டயே கேட்டுக்கலான்னு. பொதுவாக குழந்தைங்களை தலைக்கு குளிக்க வச்சதும் சாம்பிராணி போடுவாங்க தான். போடலாம், தப்பில்லை. முகத்துக்கு மட்டும் காட்டக்கூடாது. அதெல்லாம் அந்த காலத்து பெரியவங்களுக்கு நல்லா தெரியும். குழந்தைய மார்போட சேர்த்து வச்சுக்கிட்டு குழந்தையோட பின்னந்தலையை மட்டும் சாம்பிராணியில் காட்டுவாங்க. இப்போ நிறைய பேர் விவரம் தெரியாமல் சாம்பிராணி புகையில ஃபுல்லாக குழந்தைய நல்லா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படும். மற்றபடி அவங்க செய்கிற மெத்தடில் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் உங்கள் வீட்டு பெரியவங்களே பார்த்துக்குவாங்க. சரிங்க மேம். சரி, ஓகே, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஏதாவது தொந்தரவு இருந்தால் உடனே வந்து பாருங்க. ஓகே மேம், தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. இட்ஸ் மை ப்ளஷர். என் வெள்ளை கட்டி செல்லங்களை தூக்கிட்டு 2 பேரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. மைனி, நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. ஆரத்தி சுத்துனா எப்பவும் உங்க தம்பிங்க கிட்ட காசு போட சொல்லி சண்டை போடுவீங்க. இன்னைக்கு போடல. அது உங்களுக்கு ஆரத்தி எடுத்தா சண்டை போடுவேன் தா. இது என் மருமக பிள்ளைகளுக்குல்ல, அதுக்கெல்லாம் சண்டை போட மாட்டேன். பாருடா, எங்களுக்குன்னா ஒரு நியாயம், உங்க மருமக பிள்ளைங்களுக்குன்னா ஒரு நியாயமா? ஆமா, அப்படித்தான். சரி, பிள்ளைங்களை எடுத்துட்டு உள்ள போங்க. டேய் தம்பி, வச்சுக்கோக்கா. கேட்காமலே கொடுக்கறது நீ ஒருத்தன் தான்டா. டேய் சின்ன மாடு, நீயாடா கேட்காம காசு போடுற? ஆமா, என் குட்டி பிள்ளைங்களுக்காக, உனக்காக ஒண்ணும் இல்ல. எப்படினாலும் காசு எனக்கு தானே. மொத்தம் எவ்வளவு தேரும் பாரு. எப்படியும் 10,000 தேரும் போலடா. இது அட்வான்ஸா வச்சு என் குட்டி பிள்ளைங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு செயின் வாங்கி போட்டுரு. அட பாவி, உடனே மூஞ்சி சுருக்கிடுவா. அதுக்கு ஒன்றும் சுருக்கல, நீ சொன்னதுக்கு தான் சுருக்குனே. என் மருமக பிள்ளைங்களுக்கு தங்கத்துல செயின் என்னடா, தங்கத்துல அருணா கொடியே போடுவேன். போடு போடு போடுவேன்டா. போடு, முதல்ல காசு எடுத்து பத்திரப்படுத்து. சரி சரி சரி, உள்ள போங்க. என்னங்க போற இடத்துல எல்லாம் இப்படி சொல்றாங்க? எல்லாம் அவ கெடுத்த காடுதேன். மாமா, தண்ணி. தண்ணிய கொண்டு எங்காவது கொட்டு. என்னாச்சு மாமா? அத்தை என்னாச்சு? விக்கிக்கு பொண்ணு பார்க்குற எல்லா இடத்துலயும் அவனுக்கு கல்யாணம் நின்று போனது தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஊரை கூட்டி கல்யாணத்தை நிப்பாட்டினா தெரியத்தானே செய்யும். அத்தை தண்ணி குடிங்க. பொண்ணு வேண்டாம். எங்க இப்படியே போனா நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை என்னங்க ஆகுறது? ஏமா என்னமாச்சு? பொண்ணு பார்க்க போனீங்கல்ல? பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்கய்யா. ஏமா ஏனா? அதான் கல்யாணம் நின்று போனதுல அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் வந்து அப்படி இப்படி நானது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தானே வெளியூர்ல போய் பொண்ணு பார்க்க போறேன்ட்டு போனீங்க, அங்க வரைக்குமா தெரிஞ்சிருக்கு?
நம்ம சாதி ஜனம் தான் எல்லா ஊர்லயும் இருக்காங்கல்ல, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தகவல் எப்படியோ போயிருது. எல்லாம் அந்த கோழி ஆளமா. அதானடா. ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களாலன்னு சொல்லுங்களேன். நீங்க வாயை மூடுங்க, உங்ககிட்ட யாரும் இப்ப கேட்கல. ஏய் வாயை கிழிச்சிருவேன், பார்த்து பேசு. எப்பா ஏமா என்னையா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்க வேற ஓயாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு கேளுங்கம்மா. இப்ப என்ன புதுசா பண்ணிட்டான்? கோமலவள்ளி வந்துட்டு போனாதே, அவன் எதுக்கு இங்க வந்தா? நீ எதுக்கு அவளை வீட்டுக்குள்ள விட்ட? என்னவாம்மா அவளுக்கு? உங்க சின்ன பிள்ளை அவளை கடத்த பார்த்தாராம் ரவுடிங்களை விட்டு. ஏமா பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன வேலை பார்த்திருக்கான்? அவனுக்கு என்னன்னு கேளுங்கம்மா. ஏய் நான் பண்ணேன், நீ பாத்தியாடா? நீங்க அப்படி எதுவும் பண்ணாமலா ஒரு பொண்ணு வீடு தேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறா? விக்கி, உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஏமா நான் ஒண்ணும் பண்ணலாமா? அவதே போய் சொல்றான்னா இவன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் என்னைக்காவது எனக்கு சப்போர்ட்டா ஏதாவது ஒரு விஷயமாவது பேசியிருக்கானாமா? எப்ப பாரு அடுத்தவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி என்னைய மட்டம் தட்டுறதே இவனுக்கு வேலையா போச்சு. இங்க பாருங்க தம்பி, அப்படி ஒண்ணும் அவருக்கு அவசியம் இல்ல. நீங்க பண்ணதை தானே சொல்றாரு. எனக்கும் தான் தெரியுது நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு. அவ தாத்தங்கிட்ட போய் அவளை பேசிட்டு வரேன் காலையில. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? மாமா, ஒரு பொண்ணு வீடு தேடி வந்து அப்படியெல்லாம் சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்ல மாமா. அவ 1000 சொல்லுவா, அவ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. கல்யாணத்துக்கு சம்மதம்னு சிரிச்சு பேசி எப்படி கழுத்தறுத்தா அதையும் தான் நம்பணும். ஆனா கடைசியில என்னாச்சு? இப்பயும் அவ சொல்றதை நம்புங்க, கடைசியில மறுபடியும் அப்படித்தான் போய் நிக்கும். நான் சொல்றதை என்னைக்கு நம்பிடாதீங்க. அதான ரூபா, இங்க பாரு, அந்த பிள்ளை சொல்றதெல்லாம் நம்பாத. இந்த பொம்பளை பிள்ளைங்க கிட்ட உங்க பிள்ளை எப்படி நடந்துக்கிறாருங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போன விஷயம் தான். இதை புதுசா நான் சொல்லிதான் தெரியணும், இல்ல கோமலவள்ளி வந்துதான் ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இல்ல. உங்க பிள்ளைய பத்தி நீங்களே தெரிஞ்சிருக்கணும் அத்தை. தெரிஞ்சு முதல்ல அவரை கண்டிச்சு வைங்கத்தே, அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போகலாம். இப்ப இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப பொண்ணு பார்க்க வேற போகணுமா இவருக்கு? அதானே, இவங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே போதும்ல, எனக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு ஆகவே கூடாது. யாரு கண்டா அந்த கோழி பிள்ளைக்கு இவங்களே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். இங்க பாக்குறா, வார்த்தை அளந்து பேசு. நான் அப்படித்தாண்டா பேசுவேன், என்ன இல்லாதது பொல்லாததையா பேசிட்டேன்? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு ரூம்ல போய்கிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிரு, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருன்னு அவளுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கடா இவங்க. ஏன் ரூபா அப்படியா பண்ண? நான் மட்டும் இல்ல, கோமாவோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் சொன்னோம். ஏமா எதுக்கு அப்படி சொன்ன? தெரிஞ்சே ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறதை பார்த்துக்கிட்டு இன்னொரு பொண்ணால எப்படி மாமா சும்மா இருக்க முடியும்? நீங்க வேணா உங்க பிள்ளைக்கு ஜாடரா தட்டலாம் நீங்க பெத்துட்டீங்க, அதனால பண்ணலாம். அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணுச்சு? பாத்தீங்களாப்பா, இதான் இவங்க. ரூபா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சே பார்க்கலாமா? அதான ரூபா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆக்சுவலா இதை நீங்க பண்ணி இருந்திருக்கணும். கல்யாணமே பேசி இருந்திருக்க கூடாது உங்க பிள்ளைக்கு. அந்த பொண்ணு இல்ல, எந்த பொண்ணையுமே பேசி இருந்திருக்க கூடாது. ஆமா, நீங்க எல்லாம் அப்ப பெரிய ஓவிய சித்திரம், நான் மட்டும்தான் ஒழுக்கம் இல்லாதவன், அப்படித்தானே? இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்படித்தான் சொல்றீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க மட்டும் என்ன ஒழுக்கம்? டிராமா பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த உங்களுக்கே எவ்வளவு இருக்குன்னா அப்ப பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு இருக்கும்? டேய் விக்கி, பார்த்து பேசு. அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். இப்பா அவன் இந்த வீட்டு மூத்த மருமகளை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கான், நீங்களும் பாத்துக்கிட்டு பேசாம நின்றுட்டு இருக்கீங்க. இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கா இல்லடா? எவ்வளவு நம்பிக்கையோட இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தேன். நம்பிக்கையோட ஒண்ணும் கொண்டு வரல. உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா போதும்னு நினைச்சுதான் கொண்டு வந்தீங்க. இல்லாட்டி இந்த கல்யாணத்துக்கெல்லாம் நீங்க லேசா சம்மதிச்சு இருந்திருப்பீங்களா என்ன? எந்த பொண்ணும் கட்டலன்னு தானே என்னைய வந்து கூட்டிட்டு வந்தீங்க. பாத்தீங்களாப்பா உங்களையே எப்படி எதிர்த்து பேசுறாங்கன்னு? நான் அப்படி கூட்டிட்டு வந்தேன்னா அப்ப நீ எதுக்கு வந்த? டேய் பெரியவனே கால்றா. நான் அவர் மேல உள்ள பாசத்தினால வந்தேன். நீங்க ஒன்னும் பாசத்தினால வரல, உங்க அம்மா எங்க அந்த யூகே மாப்பிளைக்கு கட்டி வச்சிருவாங்களோங்கிற பயத்துல வந்தீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். அப்படியே வந்தாலும் என் மனசுக்கு பிடிச்சவரோட தானே வந்திருக்கேன். அவருக்கும் என்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து கேட்டாரு, சரின்னு வந்தேன். இப்ப எங்க விஷயத்துக்கும் நீங்க பண்ண விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க பண்ணதை மட்டும் இப்ப பேசுங்க. நீங்க தானே இப்ப அந்த பேச்சை எடுத்தீங்க, இல்லாட்டி நான் எதுக்கு அந்த பேச்சை உங்களை வச்சுக்கிட்டு பேச போறேன்? எப்பா இவன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இப்ப நீங்க கண்டிச்சு வைக்கிறீங்களா என்ன? உன் பேச்சும் நடவடிக்கையும் தாண்டா வர வர சரியில்லை. நான் என்னப்பா பண்ணேன்? அவர் என்ன மாமா பண்ணாரு? தம்பியை பத்தி ஒரு பொண்ணு வந்து வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறா, அதை என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு உங்ககிட்ட சொல்றாரு. இது ஒரு தப்பா? இதை கூட செய்யலைன்னா அப்புறம் அவர் என்ன அண்ணே? இதெல்லாம் நீங்க கேட்டு கண்டிச்சு வச்சிருந்தீங்கன்னா அவருக்கு பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காதுல்ல. எப்பா இவன் பிஹேவியர்லாம் வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு. ஏற்கனவே இவன் பண்ண வேலையால எனக்கு வேலை போச்சு, உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்ச எல்லா சலுகையும் போச்சு, இன்னும் ஊர் முன்னாடி உங்க மான மரியாதை எல்லாம் போச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப மறுபடியும் புதுசா ஆரம்பிச்சுட்டு இருக்கான்ப்பா. அதுவும் எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்க விஷயத்திலேயே சிக்கிறான். இவனை நம்பி எப்படிப்பா என் பொண்டாட்டி என்ன வீட்டுல விட்டுட்டு மில்லுக்கு வேலைக்கு போவேன்? சுப்பு, என்னையா பேசுற? ஏய் என்னடா என்ன பேசிட்டு இருக்க? இவனுக்கு கிறுக்கு முத்தி போச்சுப்பா. நான் சரியாதான்ப்பா கேக்குறேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பிள்ளையவே ரவுடி பசங்களை விட்டு கடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். அப்ப ஏன் பொண்டாட்டி அவன் என்ன பண்ண மாட்டான்? முதல்ல இதுக்கெல்லாம் இவனுக்கு எங்க இருந்து காசு வந்தது? நீங்க கொடுத்தீங்களா? அப்ப உங்களுக்கு இதுல சம்மந்தம் இருக்கா? உங்க சம்மந்தத்தோட அவன் எல்லாம் பண்றானா? டேய் என்னடா பேசிட்டு இருக்க?
இப்படி நான் மட்டும் கேட்க போறது இல்ல. நாளைக்கு இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் போனா அவங்க கேட்பாங்க உங்களை. ஏன்னா இவன் பாக்குற வேலை அப்படி, வாங்குற சம்பாத்தியம் கம்மி. அந்த அளவுக்கு சம்பாத்தியம் வாங்குறவங்களுக்கு இப்படி செலவு பண்றதுக்கு எங்க இருந்து காசு வந்தது? அப்ப நீங்க குடுக்குறீங்களா? அப்படித்தானே கேட்பாங்க. அப்ப நீங்க குடுக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த விஷயம் நடக்குதான்னு நாளைக்கு போலீஸ் வந்து கேட்டா என்னப்பா சொல்லுவீங்க? உன் பொண்டாட்டி எல்லாம் ஒரு ஆளு, இது ஆளை வச்சு வேற கடத்துறாங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? வார்த்தை அல்லது பேசு ராஸ்கல், நான் அறுத்துருவேன். இவ்வளவு பேசுறேன், அப்ப கூட அந்த மாதிரி எல்லாம் மைனி என்ன நினைப்பனா, அந்த மாதிரி எல்லாம் மைனி என்ன செய்வனான்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வருதா? ஏங்க இங்கிட்டு வாங்குங்க. எவன் எக்காடு கட்டு போனா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? கேட்கறவனா இருந்தா அட்வைஸ் பண்ணலாம். பெத்தவங்களுக்கே அக்கறை இல்ல, உனக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறை? ஏன்பா அவன் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. என் பொண்டாட்டிய மரியாதை குறைவா பேசிக்கிட்டு இருக்கான், இந்த வீட்டு மூத்த மருமகாவ அவளை எப்படி பேசுறான், அப்பவும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா எனக்கும் என் பொண்டாட்டிக்கு என்ன மரியாதை பாருக்கு இந்த வீட்டுல? சரி என்னைய விடுங்க, நான் இந்த வீட்டு பிள்ளை, உங்க பிள்ளை, நான் அதெல்லாம் பெருசா நினைக்க மாட்டேன். அவன் இந்த வீட்டு மருமகப்பா, நீங்க பார்த்துதானே உங்க ஃப்ரெண்டோட மகன் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வீட்டுக்கு மருமகளா வந்தவளை அப்படின்னா இப்படிதான் நடத்துவீங்களா? அப்படின்னா இவ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும், உங்களுக்கு ஒரு மருமக வேணும்னு சொல்லி இந்த பிள்ளைய நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. ஊருக்குள்ள உங்க பிள்ளைக்கு கல்யாணம் இன்னும் நடக்கலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்படித்தானே? இன்னமும் அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்கறீங்களான்னு பாருங்க. ஏமா நீங்க என்னமா எப்ப பார்த்தாலும் இப்படி கண்ணீர் வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? அவனை எல்லாம் சின்ன பிள்ளையிலே 4 அரை அரைஞ்சு வளர்த்துருந்தீங்கன்னா உருப்பிட்டு இருப்பான். இன்னைக்கு போறவன் வாரவன் அத்தனை பேரும் பேசுறாப்புல நடந்துகிட்டு இருக்கான். வீட்டுல உள்ளவங்க அதை கேட்க கூடாது. இவளுக்கு கேட்கறது உரிமை இல்லையா? முதல்ல சொல்லுங்க. ஆனா நீங்க பேச மாட்டீங்கல்ல. உங்க செல்ல பிள்ளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, நாங்களும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அவன் இப்படியே கட்டு குட்டிச்சவரா போகட்டும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவனால நீங்க இன்னமும் கஷ்டப்படதான் போறீங்க. இவனை பெத்ததுக்காக நீங்க கஷ்டப்படலாம், அம்மா கஷ்டப்படலாம், கூட பிறந்த பாவத்துக்காக நானும் கஷ்டப்படலாம். இவன் எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும்? ஏய் இங்க உங்க மாமா வீட்டுல சேலை வாங்கினோம்ல, அதை மட்டும் ஒரு பேக்ல எடுத்து வை. எங்க வீட்டுல இருந்து உனக்கு வாங்கி கொடுத்த எந்த சேலையும் அந்த பேக்ல இருக்கக்கூடாது. நாளைக்கு விடுஞ்சதும் முதல் வேலையை இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். அப்புறம் இவன் என் பொண்டாட்டிய கண்ட மணிக்கு பேசுவான், யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க. நானும் கேட்காம இருந்தா எப்படி? வாழ்வோ சாவோ, அவன் என்ன நம்பி தானே வந்திருக்கா. அப்ப நான் தானே அவளுக்காக பேசணும். எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இவனை நீங்க எப்பவும் கண்டிக்க போறதே கிடையாது. இவன் இதே மாதிரிதான் தருதலையே திரிய போறான். ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கே பெரிய அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்க போறான், பாத்துக்கோங்க. அந்த நிலைமையில என் பொண்டாட்டி இங்க நான் விட்டு வச்சிருக்கிறது எனக்கு சரியா படல. அதனால நாளைக்கு காலையில விட்டுஞ்சது முதல் வேலையா இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு. பொம்பளை பிள்ளைய கடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கான். அந்த பிள்ளை வந்து சொல்லுது, என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. என் பொண்டாட்டி தரக்குறையா பேசிக்கிட்டு இருக்கான், அதே என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்படி எல்லாம் இருந்தா அவன் எப்படி உருப்படுவான்? அதைத்தானே இவன் கேட்கறா. இப்ப கேட்டதுல என்ன தப்பு? இதுக்கு மேல என் பொண்டாட்டி நீங்க எல்லாரும் பேசுறதுக்கு நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ரூபா உள்ள போ. பெருசா தண்ணியை தூக்கிட்டு வந்துட்டா. அவங்களுக்கு தண்ணி தவிச்சா எடுத்து குடிக்க தெரியாது. இப்படியே தாங்கி தடுக்கிறதுனாலதான் ஒன்னொன்னு தருதலையா தெரியுது. எங்கேயோ போறேன். என்னங்க நீங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானங்க இந்த கல்யாணத்தை நடத்தி இந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் கேட்டாருன்னா என்ன சொல்லுவீங்க? விக்கி ஏன்பா இப்படி பண்ற? ஆமா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அவன் தான் கடந்து குதிக்கிறான்னா நீங்கள் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? போனா போறான், மாளிகை மாதிரி வீட்டை விட்டுட்டு வெளியே வாடகைக்கு போய் இருந்து பார்க்கட்டும், அப்ப தெரியும். வாங்குறது 22,000 ரூபாய் சம்பளம், இதுல வாடகையும் கொடுத்து குடும்பத்தை எப்படி நடத்துவான்? போயிட்டு 1 மாசத்துல தன்னால திரும்பி வருவான். அழாதடா செல்லம், அழாதடா குட்டி பிள்ளை. பட்டு பிள்ளை, தங்க பிள்ளை, எதுக்குடா அழுறீங்க? சித்தப்பா பாட்டு பாடட்டுமா? அழக்கூடாதுமா. அம்மா வந்துருவாங்கடா, மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இந்த வந்துருவாங்க, அழக்கூடாதுடாமா. அச்சோ குட்டி பிள்ளை அழாதடா. இங்க பாரு, இங்க பாரு, சித்தப்பா பாட்டு பாடுவனா, அழக்கூடாதான். Go to sleep baby, close your eyes, let the angels take you up into the sky, into the sky. Go to sleep baby, close your eyes. சரி சரி சித்தப்பா பாடல ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பா பாடட்டாடா குட்டி பிள்ளை, அப்பா பாடட்டா. குட்டி பிள்ளை அழக்கூடாது, அழக்கூடாது. my baby, my baby, my. என்ன 2 பேரும் சேர்ந்து பிள்ளைய அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க பிள்ளை அழகுது பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் அழ வைக்கல பேபி, பேபியோட அழுகையை ஸ்டாப் பண்றதுக்கு தாலாட்டு பாடிட்டு இருந்தேன். பிள்ளைய தூக்கி கையில வைக்க வேண்டியதானங்க?
தொட்டில இருந்து தூக்க தெரிஞ்ச தூக்க மாட்ட மாட்டாப்புல. நாங்களும் அப்போ ஒடிச்சு தொட்டில இருந்து புள்ளைய எடுக்கிறதுக்கு தான் பாக்குறோம். தொட்டிலோட சேர்ந்து தான் குட்டி பிள்ளை வருது. அச்சச்சோ, தொட்டில இருந்து பிள்ளைய எடுக்க தெரியலையா? ஆமாடா பிள்ளை, எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. ஒண்ணும் இல்ல, இது ஒரு பெரிய கம்பச்சூத்திரமா. அப்படிதான் மைனி கஷ்டமா இருக்கு. ஆமாடா பிள்ளை, ஒரு பக்கம் பிள்ளைய பிடிக்க வேண்டியதா இருக்கு, இன்னொரு பக்கம் தலை ஆடாம பிடிக்க வேண்டியதா இருக்கு. அது கூட சேர்ந்து தொட்டில துணியும் வருது. என்ன பண்றது, எப்படி எடுக்கிறதுனே தெரியாம தான் முழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். அச்சச்சோ, நீங்க உள்ள போன உடனே அழ ஆரம்பிச்சாச்சு. அது அந்த மருந்தை கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டாதான் பால் நல்லா சுரக்குமா, அதுக்குதான். மைனி ஃபர்ஸ்ட் பிள்ளைய எப்படி தூக்குறதுன்னு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போங்க. குட்டி பிள்ளை அழாதீங்க, அம்மா வந்துட்டேன். சரி அழக்கூடாதுமா. என்ன மிஸ்டர் எம்கே, இதுக்கே இவ்வளவு திணறீங்க? என்னத்த அமெரிக்காவில் போய் படிச்சு என்னத்த பிரயோஜனம்? ஒரு பிள்ளைய தொட்டில இருந்து தூக்க தெரியல பத்தியா? அதானே, பாத்தீங்களா? மண்டைய உடைக்க தெரியுது, காலை உடைக்க தெரியுது, பிள்ளைய தொட்டில இருந்து எடுக்க தெரியல. அதுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்கா? எதுக்கு? இந்த பிள்ளைய தூக்குறதுக்கா? ம். நான் வேணா டியூஷன் எடுக்கட்டா? உனக்கு தெரியுமா? ம். எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி 4 பிள்ளை பெற்றிருக்கேன். 4 பிள்ளை பத்திரிக்கையா? ம். அப்புறம் கேக்குறீங்க கேள்வி, இதுக்கு இல்லாம கோர்ஸ் இருக்கும்? அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது? எல்லாம் அப்படி கத்துக்கிறது தான். அப்போ எனக்கும் போக போக பழகிடுமா? பழகிடும். அந்த பிள்ளைய செவனேன்னு விட்டுருந்தா கூட கொஞ்ச நேரத்துல அழுகையை நிப்பாட்டி இருந்திருக்கும். பாட்டு பாடுறேங்கிற பேர்ல அந்த பிள்ளைய கத்துன்னு கத்த வச்சாச்சு. இந்த லட்சணத்துல 2 பிள்ளைங்களையும் தூக்கிட்டு ஒரு ரூமுக்கு போயிருவாராம். அழுதா மட்டும் கொண்டு வந்து மைனிக்கிட்ட விடுவாராம். ஆமா சொன்னேன். அதான் சொன்னீங்க. இப்ப பாருங்க, பிள்ளை அழுகுது, தொட்டில இருந்து எடுக்க கூட தெரியாம பாவம் போல உட்காந்துருக்கீங்க. நான் சீக்கிரமே கத்துக்குவேன் பாரு. ஆனா நீங்க தான் எப்படின்னு பார்த்தா மாமாவுக்குமா பிள்ளைய எடுக்க தெரியல? புள்ளைய தூக்குனா தொட்டில சேர்ந்து வருது நிலா. 2 பேர் இருக்கீங்கல்ல, ஒரு ஆள் தொட்டில பிடிச்சுக்கலாம், ஒரு ஆள் பிள்ளைய தூக்கலாம்ல. அந்த தலை வேற ஒரு பக்கம் ஆடுது, அதை யார் பிடிக்க? அதுக்கு வேணா பக்கத்து வீட்டுல இருந்து யாரையாவது வர சொல்லுவோமா, இல்லைன்னா கணேசனை வர சொல்லுவோமா? ஒரு பிள்ளைய தூக்குறதுக்கு 3 பேரு, ஆளை பாரு. ஏய், ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நான் தூக்கி மடியில வச்சிருந்தேன்ல. ஆமா, மடியில வச்சிருந்தீங்க, அழகா தூக்கி மடியில வச்சு விட்டோம், அப்படி சொல்லுங்க. சரி, எப்படியோ தூக்கிட்டேன்ல. சரி, எத்தனை நாள் ஆபீஸ்க்கு லீவு? 10 days. நாளைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பணும். போக மாட்டேன். மாமாட்ட சொல்லவா? சொல்லிக்கோ. நான் போக மாட்டேன், நான் குட்டி பிள்ளைங்க கூட தான் இருப்பேன். ஆமா, மாமாவும் தரைய போடாம உட்காந்துருக்காரு. நாங்க 2 பேருமே 10 days லீவு. அது என்ன 10 days? அதுக்கப்புறம் இன்னொரு 10 days. ஆக மொத்தத்துல வேலை பார்க்குற ஐடியா இல்ல, நானும் ப்ரோ மாதிரியே இனிமே வீட்ல வச்சே ஒர்க் பண்ண போறேன். சமத்து பிள்ளை. தூங்குங்க தூங்குடி செல்லம், தூங்குங்க. ஏலே இளங்கிளியே, என்ன ஆசை பைங்கிளியே, பாலே பசுங்கொடியே, பைந்த மேலின் தேன் சுவையே, நோன்பு பல நான் இருந்து வேண்டும் வரம் வேண்டி நிற்க, தெய்வம் தான் தந்தது உன்னைத்தான் இளங்கிளியே, மலை மீது தவழ்ந்தாடி விளையாடும் நதியே, அலை வீசும் கடல் போல தமிழ் பாடும் கொடியே, முடடி வாசல் கதவை கண்கள் தான் பட்டு விடுமே, பாடடி பாச கவிதை நெஞ்சந்தான் கெட்டு விடுமே, அன்பிலே அன்பை இணைத்து வம்புகள் செய்வதும் என்ன, உண்மைதான் சொல்லடி செல்வமே சிரிக்காதே, ஏழே இளங்கிளியே, என்ன ஆசை பைங்கிளியே, பாலே பசுங்கொடியே, பைந்த மேலின் தேன் சுவையே. செல்ல பிள்ளை தூங்கிட்டான். தங்க பிள்ளை, எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுங்கடா. பாடுறதுக்கா? இல்ல, பிள்ளைய அழுகை நிப்பாட்டுறதுக்கு. மாமா, அதுக்கு நீங்க உங்க தம்பியை பாட விடாம பண்ணி இருந்திருக்கணும். அது என்னது? மை மை பேபி மை மை மை. என்னது இது? தாலாட்டு பாட்டு. யார் எழுதுனது? மிஸ்டர் எம்கே. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. லேசா சினிக்கிட்டு இருந்த பிள்ளைய கதறி அழுக வச்சாச்சு. மைனி பாருங்க மைனி. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ப்ரோ பாரு ப்ரோ.
நானும் உன்னை மாதிரியே ஒன்றும் தெரியாம பாவமா தாண்டா உட்காந்துருக்கேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது டியூஷன் போவோமா ப்ரோ? அது சரி. அடுத்த பிள்ளை அழுகுது. சிச்சோ குட்டி பிள்ளை அழாத. இந்த பிள்ளைய தொட்டில போட்டுட்டு அந்த பிள்ளைய எடுக்க வேண்டியதான். இந்த வந்துட்டேன்டா கண்ணு, வந்துட்டேன்டா அம்மா, வந்துட்டேன்டா. ஓ மை காட். சரியா ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயில்ல வச்சிருந்துட்டு உள்ள ஓடிரணும். என்னடா தாயி? சரிங்க தே. இந்த 8-8:30 மணி வெயில்ல காட்டுனா பிள்ளைகளுக்கு கண்ணு நல்லா தெரியுமா. கண்ணு கூசுது போலத்தே, கண்ணை மூடிக்கிட்டே இருக்கா. வயிற்றுக்குள்ளேயே இத்தனை மாசம் இருந்துட்டு இப்பத்தானே வெளி உலகத்தை பாக்குறாங்க. அப்ப இந்த வெளிச்சமெல்லாம் அவங்களுக்கு புதுசாதான் இருக்கும். இந்த என்னமோ ஒரு சத்து கிடைக்குமாம்ல இந்த சூரிய வெளிச்சத்துல, அது அப்பத்தையும் கிடைக்கும்னு டாக்டர் அம்மா சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்தே இப்படித்தான். நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும் போதும் இப்படித்தான், என் பிள்ளைகள நான் பெத்தும் போதும் இப்படித்தான். 8:30 மணிக்கு வாசல்ல வந்து உக்காந்துருவேன். ஒரு 10 நிமிஷம் போல பிள்ளைய காட்டிட்டு ஓடிடுவேன். விட்டமின் டி சத்து கிடைக்கும் தே, அது ஸ்கின்னுக்கு நல்லது, தோலுக்கு நல்லது, கண்ணுக்கும் நல்லது. அதான் சரி, இப்பவே 5 நிமிஷம் ஆயிருச்சு. நான் உள்ள போய் தம்பியை தூக்கிட்டு வரேன். அது வரைக்கும் பிள்ளைய வச்சிரு. சரிங்க தே. நின்னுக்கிடுவேலடா. ஏத்தே நம்ம தெரு நம்ம வீட்டு வாசல், நிக்கிறதுக்கு என்ன? சரிடா பிள்ளை. குட்டி பிள்ளை கண்ணை முழிச்சு பாருங்கடா. கண்ணு கூசுதா குட்டி பிள்ளைக்கு? பட்டு பிள்ளை, சமத்து பிள்ளை. குட்டி பிள்ளைக்கு ரொம்ப கண்ணு கூசுது போல. உள்ள ஓடிடுவோம். பாட்டி வரட்டும். பாட்டி அண்ணனை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. அண்ணன் வந்ததும் நம்ம உள்ள ஓடிடுவோம். இங்க பாருங்க, கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருங்க. ஏங்க நீங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில போறோம்னு சொல்லிட்டீங்க. இப்ப திடீர்னு வீட்டுக்கு எங்க போறது? என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட நேற்று நைட்டு பேசினேமா, அவன் ஒரு வீடு இருக்கிறதா சொன்னான். அதான் உன்னையும் கூட்டிட்டு போறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சொல்லுன்னு. பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் போய் தானே ஆகணும். அதான் சொல்லிட்டீங்களே எல்லாரும் முன்னாடி வச்சு. சரி நட. ஏ ரூபா அக்கா, ரூபா வா. ரூபா அண்ணே, சுப்பிரமணியனே வாங்க. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? ரூபா, என்ன அக்கா உங்ககிட்ட பேசுறாங்க? அதாங்க தெரியல. எங்க பொடி நடைய கிளம்பிட்டீங்க? அம்மா வீட்டுக்கா? அக்கா ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். என்னையும் பிள்ளையையும் பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, நாங்க இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வரல. ரொம்ப பிஸியோ? ஓ ஆமா, அண்ணன் சென்னையில வேலை பாக்குறாருல. அப்ப பிள்ளைய பாக்குறதுக்காக தான் ஊருக்கு வந்திருக்கீங்களா? அதுக்குள்ள வரலன்னு அவசரப்பட்டுட்டேனோ? சரி உள்ள வாங்க. ரூபா என்ன அங்க பாக்குற? வாங்க 2 பேரும் உள்ள. அக்கா என்ன ரூபா, வாங்க உள்ள. ஆமா எப்ப சென்னையில இருந்து வந்தீங்க? இன்னைக்கு காலையில தானா? ஆமா நேத்து வந்திருந்தா தான் நேத்தே ஓடி வந்திருப்பீங்கல்ல என்னை பாக்குறதுக்கு. அப்படின்னா இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கீங்க. சரி உள்ள வாங்க. அக்கா என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசுவோம் வாங்க. அக்கா உள்ள மாமா, உங்க மாமா ஈரோடுக்கு லோடு அனுப்புறதுக்காக கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சின்ன மாமா வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு. சரி உள்ள வாங்க. எவ்வளவு நேரம் தான் வெளியே நிப்பீங்க? வாங்க. வாருப்பா அண்ணே, வாங்கண்ணே. வாங்க. நீங்க முன்னாடி போங்க, அப்பதான் சரியா வரும். நீங்க முன்னாடி போங்கக்கா. சரி வாங்க.